மதிப்பிற்குரிய ஐயா ராஜீவ் அவர்கள் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு ஆயுள் தண்டனை, மரண தண்டனை பெற்றிருந்த அந்த 7 பேருக்கும் இன்றைக்கு விடுதலை உறுதியாயிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. இது போராட்டமும் புரட்சியும் எப்போதும் தோற்றதில்லை என்பதை இது நிரூபிச்சிருக்குது. தம்பி பேரறிவாளன் சொன்னது போல், நாங்கள் கேட்பது விடுதலை அல்ல, மறுக்கப்பட்ட நீதி. கேட்பது உயிர் பிச்சை அல்ல, மறுக்கப்பட்ட நீதி கேட்டு போராடுகிறோம் என்று. நாங்கள் எப்போதும் குற்றத்திற்கு தண்டனை வேண்டாம் என்று சொல்லலை, எந்த குற்றத்துக்கும் மரணம் தண்டனையாக இருக்க வேண்டாம் என்பதுதான் எங்களுடைய போராட்டமாக நின்று. அது 22 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக இந்த உயிர்களை காப்பாற்ற நடந்த அந்த போராட்டத்திற்கான வெற்றி. இது இங்கே இருக்கிற எங்களுடைய மூத்தவர் சட்டத்தரணி சந்திரசேகர், தம்பி பிரபு, ரூபேஷ், பாரி போன்ற வழக்கறிஞர் பெருமக்கள், அதற்கு பிறகு இங்கே வழக்கறிஞர்களாக இருந்த அக்கா வடிவாம்பாள், அங்கேற்கண்ணி, சுஜாதா போன்றவர்கள் எடுத்த பட்டினி போராட்டம், அது தொடர்ந்து நடந்த பேரெழுச்சி, தங்கை செங்கொடியினுடைய உயர் தியாகம், தொடர்ச்சியாக இங்கே இருக்கிற தமிழ் தேசிய தந்தையாக இருக்கிற எங்கள் ஐயா பல நெடுமாறன் அவர்கள் 26 தமிழர்கள் உயிர் காக்கிற போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. அது நீண்ட காலமாக நடந்தது. அந்த போராட்டம் ஒரு பெருநெருப்பாக வெடித்து இன்றைக்கு தமிழ் மக்களிடத்தில் ஒரு பேரெழுச்சியாக உருமாறி, அரசியல் எழுச்சியாக மாறி, தமிழக சட்டசபையில் அந்த 3 தமிழர்களுடைய தண்டனையை குறைக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு, தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த 3 பேருடைய மரண தண்டனையை நீக்க வேண்டும் என்று வழக்கு தொடர்ந்து, இன்றைக்கு அதை தொடர்ந்து பல போராட்டங்களின் விடிவாக இன்றைக்கி உச்சநீதிமன்றம் இந்த 3 பேருக்கு மரண தண்டனையை நீக்கியது. அடுத்த நாளே இது ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக வந்திருக்கிறது. தமிழ்நாடு அரசு தனது சட்டசபையில் இப்படி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள். 3 நாட்களில் மத்திய அரசு விடுதலை செய்யலை என்றால் தமிழ்நாடு அரசு தனது அதிகார வலிமையை பயன்படுத்தி இவர்களை விடுதலை செய்யும் என்பது இது மிகுந்த மகிழ்ச்சிக்குரியது. நாங்கள் உலகத் தமிழர் அனைவரும் இது பெருமகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். இந்த தீர்மானத்தை நிறைவேற்றிய தமிழக அரசிற்கும் முதலமைச்சருக்கும் என்றென்றும் நன்றி உணர்வோடு இருப்போம். ராஜீவ் கொலை வழக்கில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட பேரறிவாளன் சாந்தன் முருகன் இவருடைய தூக்கு தண்டனையை நேற்றைய தினம் உச்சநீதிமன்றம் ரத்து செய்தது. அதை ஒட்டி பேரறிவாளனுடைய தாய் அற்புதம்மாளும், மரண தண்டனைக்கு எதிரான மக்கள் இயக்கமும், தமிழக வாழ்வுரிமை கட்சியும், இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கிற பல்வேறு அரசியல் கட்சிகளும், தமிழர் அமைப்புகளும், இயக்கங்களும் ஒன்று சேர்ந்து நேற்றைய தினம் கோயம்பேட்டில் கூடி நாங்கள் வைத்த வேண்டுகோளுக்கு இணங்கவும், பேரறிவாளனுடைய தாய் அற்புதம்மாள் அவர்கள் மாண்புமிகு தமிழக முதலமைச்சருக்கு எழுதிய கடிதத்தின் அடிப்படையிலும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைய தினம் அமைச்சரவையை கூட்டி, அமைச்சரவையின் முடிவின் பிரகாரம் பேரறிவாளன் சாந்தன் முருகன் மூவரையும் ஏற்கனவே இந்த வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்று இருந்து வருகின்ற நளினி, ஜெயக்குமார், ராபர்ட் பயஸ், ரவிச்சந்திரன் ஆகிய 7 ஆயுள் தண்டனை கடந்த 23 ஆண்டு காலம் சிறையில் அவர்கள் அனுபவித்த கொடுமைகளை கருத்தில் கொண்டு டெல்லி உச்சநீதிமன்றத்தினுடைய நீதியரசர் அவர்கள் சதாசிவம் அவர்கள் தலைமையிலான அமர்வு வழங்கிய தீர்ப்பின் அடிப்படையில் மாநில அரசுக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி விடுதலை செய்யலாம் என்கிற அடிப்படையில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் 3 நாட்களில் மத்திய அரசு இதற்கான அறிவிப்பை முறையாக வெளியிடவில்லை என்று சொன்னால், மாநில அரசு தனக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி இவர்கள் 7 விடுதலை செய்வோம் என்று இன்றைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். அதற்காக தமிழக வாழ்வுரிமை கட்சி அவருக்கு மனமார்ந்த பாராட்டுதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். மத்திய அரசின் அறிவிப்பு 3 நாட்களில் நிச்சயமாக வெளிவராது என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதனால் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் அவருடைய பிறந்த நாளான கண்டிப்பாக வருகின்ற 24ஆம் தேதி அவர்களுக்கு அந்த 7 தமிழர்களுக்கு பிறந்த நாள் பரிசாக அவர்களை விடுதலை செய்ய வேண்டும். இதற்காக போராடிய தமிழகத்தில் இருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகள், தமிழ் அமைப்புகள், இயக்கங்களுடைய அந்த கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டும் என்றும் வேண்டுகோள் வைக்கிறோம். இந்த 3 பேர் மட்டுமல்ல, ஏற்கனவே 4 பேர் ஆயுள் தண்டனை பெற்றிருக்கிறார்கள். ஆக மொத்தம் இந்த 7 பேரையும் விடுவிப்பதற்கு தமிழக அரசு, முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இந்த தீர்மானத்தை முன்மொழிந்ததை நாங்கள் மனப்பூர்வமாக வரவேற்று பாராட்டுகிறோம். உலகம் பூராவும் இருக்கக்கூடிய தமிழர்கள் சார்பில் அவருக்கு எங்களுடைய நன்றி அறிதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போது இந்த குற்றச்சாட்டை சொல்லுகிறவர்கள் யாராக இருந்தாலும்
சென்ற தடவை திமுக ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது அவர்கள் இதை செய்ய தவறிவிட்டார்கள். அதை இந்த அம்மையார் செய்தால் யாராக இருந்தாலும் வரவேற்க வேண்டும். இன்றைக்கு திமுக தலைவர்கள் கூட இவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று தான் அறிக்கை கொடுத்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது இதை யார் செய்தார்கள் என்பது முக்கியமல்ல, செய்யப்படுகிற செயல் சரியா என்று பார்த்து அதுக்கு ஆதரவு கொடுப்பது தான் சரியானது.